ஹாய் ஆல் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட்டுக்கான தமிழ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு தமிழில் வரக்கூடிய முதல் 3 இயல்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேள்விகள் இருக்குது, அதில் முக்கியமானது என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெரண்டா ரேஸில் இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்லையுமே வந்து ரயில்வே எக்ஸாமுக்கான ஒரு இன்ட்ரோ கிளாஸ் அப்படிங்கிறது ஃப்ரீயாக போக போகுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது என்னைக்குன்னு பார்த்தோம்னா நவம்பர் 1 மற்றும் நவம்பர் 2 வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிமுக வகுப்பு அப்படிங்கிறது போகும். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா சிலபஸ் எப்படி இருக்கும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பேட்டர்ன் இருக்கும், அதுக்கப்புறம் அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்க. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது வீடியோ பார்க்கலனே தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே வீடியோக்குள்ளே வந்ததுமே ஒரு லைக்கை போட்டு லிங்கை ஷேர் பண்ணி விட்டுருங்க. 10ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி 6லேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்குமே தொடர்ச்சியாக வீடியோ போட்டிருப்போம். அதில் டைம் வைஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். 9ஆம் வகுப்பில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2வது 3வது அப்படி சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ ஃபுல் டெஸ்ட் வீடியோவாக போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10th முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். 11th 12th இருக்கக்கூடிய முக்கியமானதும் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஓகே, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று தான். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், ஏந்தன் சாம்பலம் தமிழ் மணந்து வேக வேண்டும். இந்த பாடலை வந்து பார்த்தீங்கன்னா யார் பாடினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கா. சச்சிதானந்தன் அவர்கள். இப்போ இதுக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கவிஞர் தான், ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. இவர் பிறந்த ஊர் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஓகே, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் ஆன்சர் நீங்கள் கமெண்ட்ல அப்படியே சொல்லிட்டே வாங்க. லைவ் இல்லைன்றதால வந்து பார்த்தீங்கன்னா இது என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட்ல போட்டீங்கன்னா நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட் அந்த மாதிரி எழுதிங்க. 1க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 2வது கேள்வி. இவரு ரொம்ப முக்கியமானவர் தான். ஓகே, யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, இன்னொரு இதழ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நிலம். இந்த 3 இதழ்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் அப்படிங்கிற இயற்பெயரை கொண்டது. அதாவது துரைமாணிக்கம் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். ஓகே, ஸோ பெருஞ்சித்திரனார்னு சொல்கிறாங்க. பெருஞ்சித்திரனார் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிறப்பு பெயர்னா பாவலேறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவலேருங்கிற பட்டம் யாருக்கு கொடுப்பாங்க, எந்தெந்த கவிகள்லாம் சிறந்து விளங்கினா இந்த மாதிரியான ஒரு பட்டம் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாவலேருங்கிற பட்டம் பெறணும் அப்படின்னா அவர் எந்த மாதிரியான தமிழ் புலமைகளை பெற்று இருக்கணும், அதுக்கான தகுதிகள் என்ன, அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ அடுத்தது இவருடைய இயற்பெயர் இதுதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதழ்களும் சரிதான். அடுத்தது 2வது கூற்றுல கவனிக்க வேண்டியது அவருடைய நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது சரியானதை கவனிங்க. உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், இது எல்லாமே அவருடைய நூல்கள்னு சொல்றாங்க. 2 கூற்றுமே சரிதான். ஓகே, இதுலேருந்து அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கனிச்சாறுங்கிறது நமக்கு 6ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த கனிச்சாறு எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, அதாவது தொகுதிகள்னு சொல்லுவாங்க. கனிச்சாறு மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்கு அப்படிங்கிறதே சொல்லுங்க. 2 கேள்வி இந்த கேள்வி வந்து அடிஷனலாக கேட்டிருக்கிறது. ஒன்று பாவலேருங்கிற பட்டம் பெறனா அதுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறதும், அல்லது அந்த பட்டம் எந்த புலமைகள்லாம் இருந்தால் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும், 2வது கனிச்சாறுல இடம்பெற்ற மொத்த தொகுதிகள் என்ன அப்படிங்கிற கேள்வி. 2 கேள்விகள் இருக்கு. அடுத்து 3வது நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு இந்த கூற்றைக்குரியவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு உடம்புல 2 கண் இருக்கு. அதே போல நாட்டு பற்றும் வேணும், மொழி பற்றும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூற்றைக்குரியவர் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவர், தேசிய கவி என அழைக்கப்படக்கூடிய பாரதியார் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூற்றைக்குரியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி. அது இந்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வி என்ன சொல்றாங்கன்னா திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அந்த கோவிலுடைய அமைப்பு அது எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற விதத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுறாங்க. ஸோ என்னன்னு சொல்றாங்கன்னா திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்துள்ள கண்மாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க.
இது குறிப்பிடக்கூடிய நூல் எதுங்கிறது தான் கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கிட்டு, திருப்பரங்குன்றம் கோயில் இருக்குன்னா அந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கோவிலுடைய வழிப்புறத்துல நமக்கு 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கால்வாய் இருக்கும். அந்த கால்வாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடின்றாங்க. அதாவது அந்த கோபுரம்ங்கிறது அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் அப்படிங்கிறது நமக்கு அதுல எதிரொலிப்பு செய்யும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிக்கும் போது நம்மளுடைய முகத்தை எப்படி கண்ணாடி மூலியமா நம்ம பார்த்து ரசிக்கிறோமோ, அதுபோல அந்த கோயிலுடைய அழகையும் ரசிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. எல்லாத்துலயுமே ஆப்ஷனை பாருங்க. பொதுவா குறிஞ்சிங்கிற பெயர் கொண்டு எல்லாத்துலயுமே வந்து குறிஞ்சி பாட்டு, குறிஞ்சி தேன், குறிஞ்சி மலர், குறிஞ்சி திட்டு அப்படிங்கிறது. இதனுடைய ஆசிரியர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குறிஞ்சிங்கிறது நமக்கு முன்னெட்டா இருந்து பின்னொட்டுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறுபடுது. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து குறிஞ்சி மலர். ஓகேவா? ஸோ அதே போல குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யார் பாடியிருப்பாங்கன்னா கபிலர். அடுத்து குறிஞ்சி தேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்பாற் புலவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலை எழுதியிருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு க்ளூ மட்டும் கொடுத்துருக்கேன். ஆன்சர் என்னங்கிறது நீங்க சொல்லுங்க. குறிஞ்சி மலர் நா. பார்த்தசாரதி அவர்கள். குறிஞ்சி திட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள். ஓகே, அப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இந்த 4வது கேள்வியில குறிஞ்சி தேன் அப்படிங்கிற இந்த நூலுடைய ஆசிரியர் யாரு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்வி. ஓகேவா? ஸோ இதுக்கு மட்டும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கேள்விக்கு 4வது கேள்விக்கு அடிஷனலாக கேட்ட கேள்வி. அடுத்தது, உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் அப்படின்னு எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இதுக்கு பொருள் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உவமைனா ஒன்னோட ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீடு செய்யக்கூடியதா வந்து பார்த்தீங்கன்னா அமையும். அதுக்கு பேர் உவமைன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், முத்துப்பல் அப்படின்னு சொல்றாங்கன்னா முத்தோட பல்ல ஒப்பிடுறாங்க. அப்போ முத்து போன்ற பல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஆனா இந்த மாதிரி ஒப்பீடு செய்ய முடியாம இதுல எது உவமை உவமேயம் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாம ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி தோன்றுனா அதுக்கு பேர் உருவகம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்தவர் தான் யாருன்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த முத்துப்பல் அப்படின்னும் போது உங்களால ஒப்பீடு செஞ்சு பார்க்க முடியுது. அதே திருப்பி போட்டு பாருங்க. பல்முத்து அப்படின்னும் போது பல்லு தான் முத்துன்னு சொல்லும் போது இந்த இடத்துல பல்லு முத்தோட வந்து நம்மளால ஒப்பீடு செய்ய முடியுதுன்னா அந்த மாதிரி ஒப்பீடு செய்ய முடியாம போகுது. அப்போ அந்த மாதிரி ஒப்பீடு செய்ய முடியாம அழுத்தமா வந்து நமக்கு சொன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா உருவகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ உருவகத்துக்கு இந்த இலக்கணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கூறியவர் யாருன்னா தண்டி. இப்போ இன்னொன்னு என்னன்னா ஓமையை திருப்பி போட்டா உருவகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அப்போ முத்துப்பல், மலர்பாதம், இதுக்கெல்லாம் என்ன உருவகம் வரணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இதுல தான் அடிஷனலா கேட்கப்பட்ட கேள்வி இந்த 5வது கேள்விகள்ல. நீங்க என்ன ஆன்சர் அப்படிங்கிறது பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் அதுல எதனா டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். அடுத்தது, விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர். அதற்காகவே தமிழ்த்தென்றல், நல்லா கவனிங்க, தமிழ்த்தென்றல் அப்படிங்கிறவர் திருவிக்காவை சொல்லும். அவர் வந்து எந்த மாதிரி எழுதுறாரோ அதே மாதிரியான பண்பை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கொண்டவர் யார் அப்படிங்கிறத கேட்கிறாங்க. இமைகளை மூடியபடியே எழுதும் ஆற்றல். திறந்து அது பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல சொல்ல அவர் என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. கரெக்டாக அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த இடைவெளி விட்டு ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் எப்படி அமையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த ஆற்றலை வந்து கற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் இளங்கோமரனார் அவர்கள். ஆப்ஷன் சி 6க்கு. இது மழையும் புயலும் இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நேரடியான கேள்வி தான். ஓகே, இதுக்கெல்லாம் விளக்கம் தேவைப்படாது. வா ராமசாமி அவர்கள். ஆன்சர் வந்து 7க்கு ஆப்ஷன் சி. அளபடை, அளபடி எப்படி பிரிச்சு எழுதுனங்க? 8வது கேள்வி அடிஷனல் கேள்வி இதுதான். அளபடி எப்படி பிரிச்சு எழுதுனேன்னு எழுதுறீங்க ஃபர்ஸ்ட். அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்க சாட்லயும் சொல்லுங்க, இல்லை கமெண்ட்ல சொல்லுங்க. அளபடைங்கிறது எந்த மாதிரி பிரிக்கணும், பொருள் அடிப்படையில் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு. அளபடைன்னா என்ன அர்த்தம்? அளந்து ஒலிக்கிறது. அப்போ இயல்பான ஓசையிலேருந்து எது எதெல்லாம் நீட்டி ஒலிக்குமோ அதை அளபடின்னு சொல்லுவோம். இந்த அளபடி எத்தனை வகை இருக்கு, இயல்பா எத்தனை வகை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ம் என்ன வகையான அளபடை? சொல்லி செலப்படை, செய்யுள் செலப்படை, இன்னி செலப்படை. இங்க அதை தான் கேட்குறாங்க. ஓசை குறையாத இடைத்தலும். நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். ஓசை குறையாது. இயல்பான ஓசை என்னவோ அந்த ஓசையை தான் பெற்றிருக்கோம். இருந்தாலும் வலுக்கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா இனிய ஓசை வேணுன்றதுக்காக குறியில நெடிலா மாற்றி அளபெடுக்க வைப்பாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி அளபெடுத்தா அதுக்கு என்ன வகையான அளபடைனா இன்னிசை அளபடை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? செய்யுளிசை அளபடைனா நமக்கு ஓசை குறையும், அந்த ஓசையை நிறைவு செய்ய, அதான் செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய அளபெடுக்கும். ஆனா ஓசையே குறையினாலும் இனிய ஓசைக்காக அளபெடுத்தா அதுக்கு பேர் இன்னிசை அளபடை அப்படின்னு அர்த்தம்.
ஈ வந்தா சொல்லி செயலப்படை. ஒற்று இலப்படை அப்படின்னும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்று எழுத்துக்கள் அளபெடுத்து வரும். மொத்தம் எத்தனை ஒற்று எழுத்துக்கள் அளபெடுக்கும்? ஒற்றுனா மெய்ன்னு அர்த்தம். அப்போ 2 மெய்கள் ஒரே மெய்கள் தொடர்ந்து 2 முறை வந்தா அதை நம்ம ஒற்று இலப்படைன்னு சொல்லலாம். அதுல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் ஒற்று இலப்படை அளபெடுக்குங்கிறத சொல்லுங்க. 2 கேள்வி இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கு. இது சொல்லுதல் என்னும் சொல்லுக்கு பொருந்தா பெயரலே பொருளை தருக. சொல் அப்படின்னா பேசு, விளம்பு, செப்பு எல்லாமே ஒரே பொருள் தான். அதே போல இயம் அப்படின்னு கூட சொல்லலாம், ஏம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் சொல்லு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? வினவுதல் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல பொருத்தம் இல்லை. வினவுதல்னா கேட்கறது. ஓகேவா? கேட்டல், கேள்வி கேட்டல். அப்ப ஆன்சர் 9க்கு ஆப்ஷன் டி. 10வது கேள்வி என்ன சொல்றாங்க பாருங்க. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இதில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரையும் வினாளின் பெயரும் தேர்வு செய்க அப்படின்றாங்க. நல்லா கவனிக்க வேண்டியதுதான். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் இங்க இறுதியா என்ன கொடுக்காம பாருங்க. முதல்ல தொழில் பேர் வரணும், அடுத்ததான் என்ன வரணும்? வினாளின் பேர் வரணும். எடுத்ததுமே நம்ம என்ன பண்றக்கூடாது? ஸோ இங்க வந்து கேட்டவர் அப்படின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துடக்கூடாது. தொழில் பேர் ஃபர்ஸ்ட் இதில் இடம்பெற்றிருக்கு பாருங்க. தொழில் பேர் என்ன அர்த்தம்? தொழிலுக்கு பேரே அமையும். இப்போ பாடல் அப்படின்றாங்களா, பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு செயல். அது தொழிலா மாறும்போது அந்த தொழிலுக்கு ஒரு பெயர் வைக்கணும்ல, அதனால கூட என்ன சேர்க்கிறாங்க? தல் அல்லது அல் சேர்க்கிறாங்க. அப்போ பாடு அப்படிங்கிறது தொழில் பேர் எப்படி வரும்? பாடுதல் அப்படின்னு வரலாம், அல்லது பாடல் அப்படின்னு வரலாம். அப்போ இது அடுத்து வினையாளன் பேர் என்ன அர்த்தம்? ஆள் யாரோ ஒரு செயலை செய்த நபரை குறிக்கிறதுக்கு பேர். கேள் அப்படிங்கிறது செயல். ஓகே, அதை ஆளாக சொல்லும்போது கேட்டவர் அப்படின்னு சொல்றோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு. அப்போ கேட்டவர் பாடல், ஆப்ஷன் டி. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி, அதாவது காத்து அடிக்கக்கூடிய அந்த வேகம் அங்க இருக்கக்கூடிய மணலை வந்து நம்மளால கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்கறது. மதுரை இளநாகனார் அப்படிங்கிறார். ஓகேவா? வலிமிகின் வழி இல்லை, இந்த கூற்றை கூறியவர் யார்? இதுல வரக்கூடிய அடிஷனல் கேள்வி. வலிமிகின் வழி இல்லை, அதாவது ஒரு வலினா காற்று, இன்னொரு வலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வலிமையை சொல்லக்கூடியது. காற்றை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை இங்க யாருக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு காற்று வீசும். இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா புயல் சொல்லியிருக்காங்களா, மோந்தா புயல் அப்படிங்கிறது. அந்த புயலை எதிர்த்து நின்று அதை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு இருக்கா அப்படின்னா அந்த ஆற்றல் கிடையாது. அப்ப காற்றை எதிர்க்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இங்க யாருக்கும் இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இந்த கூற்றைக்குரியவர் யார்? இதுவும் இதே பாடத்துல வரக்கூடியதுதான். நம்மளுடைய தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாவை பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாவைனா மார்கழி மாதத்துல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே எழுந்து இறைவனை வழிபட செல்லுவாங்க. அப்ப அந்த இறைவனை வழிபடக்கூடிய பெண்கள் திருமாலை வழிபட்டா திருப்பாவை பாடுவாங்க. சிவனை வழிபடக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவெம்பாவை அப்படிங்கிறத பாடுவாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பாடல்களையும் திருப்பாவை, திருவெம்பாவை இத தாய்லாந்து மன்னர் முடிசூட்டும் போது இந்த பாடல்ல இருக்கக்கூடியதை வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரணும்? தனிநாயகம் அடிகள். அதே போல இவர் ஒரு இதழ் வந்து தொடங்கியிருப்பார், அது இன்னைக்கு வரைக்குமே வெளியே வருதுன்னுவாங்க. யாருன்னா தனிநாயகம் அடிகள் அவர்களுடைய இதழ். அந்த இதழுடைய பெயர் என்ன? இதுதான் இதுல வரக்கூடிய அடிஷனல் கேள்வி. நட, இதனுடைய வினைமுற்று என்னன்னு கேட்குறாங்க. இந்த நடங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் வேர்ச்சொல். வினைமுற்றான அர்த்தம் காலம் காட்டணும். ஓகேவா? 3 காலங்கள் எது வேணாலும் காட்டலாம். இந்த இடத்துல காலம் காட்டக்கூடியது எதுன்னு சொல்லி பாருங்க. நடந்தான் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா காலம் காட்டக்கூடிய ஒரு வினைமுற்றா வருது. அப்போ ஆப்ஷன் ஏ. 14வது கேள்வி. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது அப்படின்றாங்க. அதாவது சிலேடை பாடல்னு சொல்லுவாங்க. சிலேடை பாடல்ங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பாட்டு ஒன்று தான், ஆனால் பொருள் 2ஆ வந்து பார்த்தீங்கன்னா வரும். அப்போ அந்த மாதிரி 2 விதமான பொருளை தரக்கூடியது. வணிக கப்பலோட 50 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குறிப்பிடுறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா மெத்த வணிகள்னு சொல்லக்கூடியது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பெரியார் பத்தி ஒரு புகழ்ச்சி உரை, அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத கூறக்கூடிய கூற்று இது. பெரியாருடைய பெரும்பணி, அவர் செய்த இந்த வேலைகள், இந்த செயல்கள் எல்லாத்தையும் ஒரு தனி மனிதனின் வரலாறு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டார். அது ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூற்றைக்குரியவர் யார்? அது ஒரு காலகட்டம், அது ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் கூடவே இருந்து அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா
அவர் கூடயே பயணித்து வந்த ஒரு அறிஞர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூற்றை சொன்னவர். அது பேர்லயே சொல்லிட்டு அறிஞர்னு சொல்லிட்டு அறிஞர் என்ற கூற்றுக்கு உரியவர் அண்ணா அவர்கள். அவர் தான் இந்த கூற்றைக்கு உரியவர். விரல் விண்ட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். விரல்னா சுழல், விண்டுனா காற்று. அப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுழல் காற்று. பார்த்தமே கண்டுபிடிச்சுனா அதை. இந்த பாடத்துல தேவநேய பாவனர் அவர்களுடைய அந்த சொல் வளம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆராய்ச்சி கட்டுரை அப்படிங்கிறது ஒவ்வொன்றத்தையும் எப்படி குறிப்பிடணும் அப்படிங்கிறது. அதுல இருந்து அந்த கேள்வி வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இதெல்லாம் வந்து எந்த வகையை குறிக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. குலை வகையா, மணியா, கொழுந்தா, இலையா அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒன்னோட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒருங்கிணைச்சு. இப்போ மணி எப்படி கட்டுறோம், கட்டி வச்சிருக்கோம். இப்போ ஆட்டுக்கு மணி கட்டுறோம்னு வச்சுங்களா, அது எப்படி இருக்கோ அதே போல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா பிணைஞ்சிருக்கும். அதனால அதனுடைய பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மணி வகைன்னு சொல்லுவாங்க. சிஎஃப்சின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், குளோரோ ஃப்ளூரோ கார்பன் அப்படிங்கிறது. ஓகே, இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஓசோனை பாதிக்கக்கூடியது. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிர் சாதன பெட்டியில இருந்து இது வெளிவரும். அதனால தான் அதிகமான பாதிப்பே ஏற்படுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இதனுடைய ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. இது புக்கில் இருக்கிறது தான் நமக்கு. ஆப்ஷன் சி 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கும் தன்மையுடையது. சொல்லுக்கு பொருளோட பொருத்த சொல்றாங்க. முல்லைப்பாட்டு அதுல இருந்து இருக்கக்கூடிய சொற்களை கொடுத்து அதுக்கு என்ன பொருள்னு கேட்கிறாங்க. இதுல சரியானது எத்தனை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். எத்தனை இணைகள் சரியா இருக்கும் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நனந்தலை உலகம், சிறிய உலகம்ன்றாங்க. நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். ஓகேவா, அப்ப இது தப்பு. இது நறுவி பி அப்படின்னா நமக்கு மலரை குறிக்கக்கூடியது. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், பி செம்மல். ஓகே, அப்ப நறுனா நறுமணம், வீணா மலர், அப்ப நறுமணமுடைய மலர்கள் அப்படிங்கிறது தான் சரி. அது சரியான கூட்டு. நேமினா சக்கரம் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க பெரியன்னு சொல்றாங்க, அப்ப இது தப்பு. சுவல்ன தோல், இது சரியான சரிதான். அப்போ நமக்கு என்னென்ன இணைகள் சரியா இருக்குன்னு பார்க்கும்போது 2 மற்றும் 4 அதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியா இருக்கு. ஆப்ஷன் எங்க இருக்குன்னா டில இருக்கு. ஐந்திணைக்கும் உரிய பெரும்பகுதிகள் சிறுபகுதிகள் உண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்க வரும்னா நமக்கு 10ஆம் வகுப்புலயே வந்து அகப்பொருள்ல வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதுல முல்லை திணைக்கு மட்டும் வந்து என்ன சிறுபகுதின்னு கேட்குறாங்க. முல்லைன்னா அர்த்தம் காடும் காடு சார்ந்த இடம். காட்டுல எப்போ போகக்கூடாது, மாலை நேரத்துல போகக்கூடாது. அப்படி இல்லைன்னா காலையில போயிட்டு மாலை நேரத்துல என்ன பண்ணிடணும், திரும்பி வந்துடணும். ஏன்னா வழி தெரியாது அப்படின்றதுக்காக. அப்போ முல்லை திணைக்குரிய சிறுபொழுதுன்னு கேட்டாங்கன்னா மாலை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இன்னும் இதுல உங்களுக்கு அடிஷனலான கேள்விகள் கொடுக்கலாம். இந்த யாமம், ஏற்பாடு, நண்பகல் இதெல்லாம் எந்தெந்த திணைக்குரிய சிறுபொழுதுகள் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்ட ஆன்சர் சொல்லுங்க. கூற்றுகளா கொடுத்துருக்காங்க. கூற்றுகளை கவனிங்க. இந்த கூற்றுகள்ல நமக்கு 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று என்ன சொல்ல வராங்கன்னா, புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கான முதல் புதினம். நம்ம உலகளாவிய தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து கேள்வி கேட்டிருப்போம். நேத்து வீடியோலயே சொல்லியிருப்போம். உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மொத்தம் எத்தனை நாடுகளில் வசிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள் சொன்னோம். 154 நாடுகள் அப்படிங்கிறது நேற்று ஆன்சர் சொல்லியிருப்போம். நோட் பண்ணிங்கன்னு சொன்னோம். அந்த மாதிரி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களை பற்றின புதினம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா முதல் முறையாக யார் எழுதினாங்க அப்படின்னா சிங்காரம் அவர்கள் எழுதினாங்க. புயலிலே ஒரு தோணி, அதுக்கு பேர். இதுதான் புலம்பெயர் பற்றிய முதல் புதினம்னு சொல்லக்கூடியது. அடுத்து இவர் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனிரை சேர்ந்தவர், வேலைக்காக இந்தோனேசியா சென்றார். இந்த கூற்று சரியான, இதுவும் சரி. அடுத்து அவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7,5 கோடி ரூபாயை மாணவர்களின் கல்வி இவ்வளவு தூரம் அவர் வெளிநாட்டுக்கு போய் அதன் மூலயமா பொருளை சேர்த்து வச்சதையும் யாருக்காக கொடுத்துட்டாங்க, மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்தாங்க. சரியானா சரிதான், ஆனா அமௌண்ட் வந்து தப்பு. இந்த தொகை அப்படிங்கிறது 7,5 கோடி இல்லை, 7,5 என்ன வரணும் அப்படிங்கிறது சொல்லுங்க. 7,5ல 7,000 ரூபாவா அல்லது 75,000 ரூபாவா அல்லது 7,5 லட்சமா அல்லது 7,5 கோடி தானா அப்படிங்கிறது. கூற்று 1 மற்றும் 2 இது 2 மட்டும் தான் சரி. 21க்கு ஆப்ஷன் ஏ. இது நமக்கு அப்படியே எளிய தமிழ் இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நன்னூல் என்ன சொல்லுது, காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகைன்னு சொல்லுது. ஒரு பெயரெச்சம்ங்கிறது காலத்தை காட்டும். ஓகேவா, பெயரெச்சம்னா என்ன அர்த்தம், ஒரு எச்சம், அதாவது முற்று பெறாத சொல் பெயரை கொண்டு முடியும். அப்போ அந்த முற்று பெறாத சொல்லுடைய எச்சம்ங்கிறது காலத்தை காட்டிடும். ஆனா அதுவே அந்த எச்சம்ங்கிறது காலம் காட்டாம அது வினைச்சொல்லா இருக்கணும். கவனிக்க வேண்டியதுதான். ஒரு 2 சொல் இருக்குன்னா அதுல முதல்ல வரக்கூடிய சொல் வினைச்சொல்லா இருந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாம அது பெயரை கொண்டு முடியுதுன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப ஆன்சர் வந்து இதுதான். இப்போ எக்ஸாம்பிள் குடிநீர்,
வெறிகதிர். இதெல்லாம் வரக்கூடிய வினைப்பகுதிகள் என்னங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? இந்த ரெண்டுத்திலையும் வரக்கூடிய வினைச்சொல் என்ன, அது காலம் காட்டுதா அப்படிங்கிறதையும், அதே மாதிரி அந்த வினைச்சொல் 3 காலத்துக்கும் எந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. பெயர்ச்சொல் என்ன இருக்கு, வினைச்சொல் என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இது எழுதி போட்டிருக்க எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சு அதை ஆன்சர் பண்ணுங்க. அது சிவப்பு சட்டை பேசினார், அடிக்கோட்டு சொல்லுக்கு தொகையினை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. மற்றும் தொகை நிலைத்தொடர் அப்படிங்கிறது முன்னாடி தான் வினைத்தொகை பார்த்தோம். தொகைனா மறைஞ்சு வரும். ஒரு சொல் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சொல்லுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தோ அல்லது சொல் உருவம் மறைஞ்சு வந்தா அதை நம்ம தொகைன்னு சொல்லலாம். மொத்தம் தொகை நிலைத்தொடர் அப்படிங்கிறது எத்தனை இருக்குன்னா 6 வகையான தொகை நிலைத்தொடர் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த அன்மொழி தொகை அப்படிங்கிறது. வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை இந்த 5 தொகையோடையும் நல்லா கவனிக்க வேண்டியதுதான். இந்த 5 தொகையோடையும் இன்னும் சில சொற்களும் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருந்து அதனுடைய பொருளை விரிவுபடுத்தினா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னும் போது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சிவப்பு சட்டைங்கிற சொல்ல மட்டும் கவனிக்கலாம். சிவப்பான சட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சிவப்பான சட்டைன்னும் போது ஆனங்கிற பண்புறுப்பு மறைஞ்சு விடுது. அப்ப இது பண்பு தொகை. ஆனா பேசினார் அப்படிங்கிற இந்த அடிஷனலா வந்து சேர்ந்த சொல் மூலயமா இது என்ன பண்ணுது அப்படின்னா சிவப்பு சட்டையை அணிந்த ஆண் பேசினார் அப்படிங்கிற ஒரு பொருளை நமக்கு தருது. அதனால இது நம்ம என்னன்னு சொல்லணும், அன்மொழி தொகைன்னு சொல்லணும். ஏன்னா இதுல இருந்து தான் வந்து அன்மொழி தொகை அப்படிங்கிறதே தோன்றும். இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதெல்லாம் கூட அன்மொழி தொகை தான். ஓகேவா? இது ஏன் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இது எப்படி விரிவடையும், விரிவடைஞ்சு எப்படி அன்மொழி தொகையா மாறுது, அதே போல இந்த 5லிருந்து இந்த அறிவழகும் சரி வளர்மதியும் சரி எந்த தொகையிலிருந்து இது அன்மொழி தொகையா வந்தது, பிறந்து வந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க கமெண்ட்ல. இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படிங்கிறது உரிப்பொருள். இது எதுக்கான உரிப்பொருள்னு சொல்லி கேட்கிறாங்க. உரிப்பொருள்ங்கிறது மொத்தம் 5 இருக்கு. அதாவது 5 உரிய உரிப்பொருள்கள் அப்படிங்கிறது. இதுல இருத்தலும் இருத்தல் நிமித்தமும்னா நமக்கு முல்லை திணைக்கான உரிப்பொருள். அதே போல இந்த மீதி இருக்கக்கூடிய 4 திணைக்கும் முல்லை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 4 திணைக்கும் என்னென்ன உரிப்பொருள்கள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படியே நீங்க அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதை படிக்கிறது மூலியமா வந்து நம்ம அதை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த கேள்வியா விருந்தே புதுமை அப்படின்ற இந்த கூற்றைக்குரிய, அதாவது விருந்துனா புதுசா யார் இருக்காங்களோ தெரியாதவங்க யாரோ அவங்களுக்கு தான் விருந்து கொடுக்கணும், தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது கைமாறு கருதி கொடுக்கறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் தொல்காப்பியர். அப்போ புதியவர் தான் நம்ம விருந்தினர் சொல்லணும்னு சொல்லி சொன்னது ஆப்ஷன் பி. 26 நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடைய தலைவராக கொண்டு பாடப்பட்ட நூல் எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ நன்னன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜவ்வாது மலைத்தொடர் அப்படிங்கிற பகுதியை ஆண்ட ஒரு அரசர். இவருடைய தலைநகரம் அப்படிங்கிறது செங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செங்கன்மா அப்படிங்கிறது அதனுடைய ஊர் பேர் அந்த காலத்தில் இருந்தது. இதை கொண்டு பாடப்பட்ட நூல் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்படுகுடாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இன்னொரு கேள்வி என்னன்னா கரையேழு வள்ளல்கள் அவங்களுடைய சிறப்பினை பற்றி கூறக்கூடிய நூல் எது? இது படுகர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன சரியான பொருள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. படுகர் என்றால் பள்ளம் அப்படின்னு அர்த்தம். அதே போல இரடிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. கரிசல் களத்தையும், அதாவது கரிசல் மண், கரிசல் பூமின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கரிசல் மண்ணா கருப்பு மண், பருத்தி தான் அதிகமா விளையும். ஓகேவா? அந்த மண்ணை அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வளத்தையும் மையப்படுத்தி அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து நிலைநிறுத்தியவர் யாருன்னு கேட்கிறாங்க. கரிசல் கால இலக்கியத்தின் மூத்தவர் அல்லது முன்னோடின்னு சொன்னா அழகிரி சாமி அவர்கள். ஓகேவா? ஆனா அந்த மக்களுடைய வாழ்க்கை வளத்தை கொண்டாந்து அழுத்தம் திருத்தமா சொன்னவர் அப்படின்னும் போது கீரா, இலக்கிய உலகில் அவருடைய பேர் கீரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கி ராசநாராயணன் அப்படிங்கிற ஆன்சர் வந்து இதுக்கு இதுதான். ஓகே, ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி. அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்க. இந்த விருந்து சார்ந்த விஷயங்கள் தான் வந்து அடுத்த கேள்வி வருது. நெய்தல் நிலத்தவர் அப்படிங்கிறவங்க. நெய்தல் என்ன அர்த்தம்? கடலும் கடல் சார்ந்த இடமும் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள். பாணர்கள், இந்த பாணர்கள்னா யாரு அப்படின்னா பாடல் பாடுபவர்கள், அதாவது இசைக்கருவிகளை கொண்டு பாடல் வாசிப்பவர்கள் வந்து பாணர்கள்னு சொல்லுவாங்க. அவங்கள வரவேற்று அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் கறியும்
பிறவும் கொடுத்தனர். அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து அவங்க மகிழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எதுனா சிறுபானாற்றுப்படை. ஆன்சர் ஆப்ஷன் சி. அந்த இந்திய கடைசி கேள்வி, இது நேத்தும் கேட்கப்பட்ட கேள்விதான். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து நேற்று சில பேர் புறநானூறு அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஓகேவா? ஆன்சர் புறநானூறு தான். ஆனா ஆசிரியர் பேருக்கு வந்து நான் கேட்டிருப்பேன். உண்டாளம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இவையாய் தாயிடும். அதாவது அரிதிற்குன்னு அரிதியா இருக்கக்கூடிய அமிர்தம் அப்படிங்கிறதே கிடைச்சாலும் தமிழர்கள் தனித்து உண்ண மாட்டாங்க. அது அவங்களுடைய குணம் கிடையாது. பகிர்ந்து கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க அப்படிங்கிற இந்த செய்தி புறநானூறுல இடம்பெற்றிருக்கு. ஆனா புறநானூறுடைய அந்த பாடல் வரியை எழுதிய ஆசிரியர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கான கேள்வி. ஸோ மேற்கொண்டு லைக் போடாதவங்க ஒரு லைக்கை போட்டு லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணுங்க கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.